கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். பேசுங்கப்பா. இந்த நாள்லப்பா, இந்த 17வது நாளிலும்ப்பா உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம் அப்பா. வேதத்தில் எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம். உடைய பாதம் அப்பா, அது எவ்வளவு இன்பமும் அப்பா, எவ்வளவு அப்பா அருமையானதோ அப்பா, அது எங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு ஏற்றதுமா இருக்கிறது. இந்த மாலை வேளையிலப்பா உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க அப்பா. நான் அல்ல, தேவாவியானவர் அப்பா என்னப்பா பேச நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்களோ அப்போ அது ஜனங்களுக்கு தெய்வ நீர் போதித்து நீர் நடத்த போகிற தயவுக்காக உங்களுக்கு சோத்துறோம். இந்த கரத்தில் எங்களை முற்றுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் மாத்திரம் மகிழ்வு விடுங்க, அப்படி நாம மாத்திரம் உயரட்டும். எங்களை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபக்கேள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் அவர் எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் எப்படியா இருக்கிறாரா? அவர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்வீங்க? இந்த 2025 ஆண்டு முழுவதும் நமக்கு நல்லவராக இருந்து இந்த 2026வது வருஷத்துலையும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்க போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் போன தடவை நான் கொடுத்த மெசேஜ் ஏதாவது ஒரு தலைப்பு தெரியுமா? என்ன பேசணும், என்ன பண்ணணும்? போன வாட்டி நம்ம பேசினது என்னவென்றால், நம்ம சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். காரணம், அவர் அழைத்தது சபிக்க அல்ல. நம்ம அழைத்தது நம்ம ஏதோ பாதியிலே நம்மை விட்டு செல்ல அல்ல. அவர் நம்மை அழைத்தது எதற்காக? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. கர்த்தர் அவனமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, ஆசீர்வதித்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் லூக்கா 10:39 நம்முடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக்கா 10:39. ஆமென். வாசிப்போம். ஆமென். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இந்த மாலை வேளையில நம்ம வந்திருக்க நமக்கும் இங்க மரியாதை குறித்து பார்க்கிறோம். அந்த மரியாதை எங்கே அமர்ந்து இருக்கிறாரா? அவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, அவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து மாத்திரமல்ல, அடுத்து அப்படியே தொடர்ச்சியாக வாசிக்கப்படும் பொழுது அப்படி வசனத்தை கேட்டுக்கொண்டுள்ள கரங்களை தட்டி, இன்றைக்கு நாம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? கர்த்தருடைய பாதத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம்.
இன்றைக்கு நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? அவர் வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இந்த உலகத்துல வாழ்கிற நாம இன்றைக்கு நாம பார்ப்போமானால் இன்றைக்கு அநேகர் எங்க நாம அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து நம்மை பார்த்து நம்மிடத்திலே நம்ம என்ன சொல்லணும்? ஒரு கேள்வியை ஏற்படுத்தணும். இன்னைக்கு நீ எங்க அமர்ந்திருக்கிற? நீ உலகத்தின் பாதத்திலையா இல்ல கர்த்தருடைய பாதத்திலையா? நீ எங்க நிற்கவோ? இங்க வந்து பார்ப்போமானால் இந்த உலகத்தை பார்ப்போமானா ஒரு அவசரமான உலகமா இருக்கிறது. எதற்கும் நிதானம் இல்லை, எதற்கும் வந்து ஒரு பொறுமை இல்லை. எல்லாமே எப்படியா இருக்கணும்? ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஃபாஸ்ட்டாக வராங்க, அவங்க ஃபாஸ்ட்டாக கடந்து போயிடறாங்க. அப்படி அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் நம்மளுக்கு பொறுமையோடு கூட நம்ம இருக்கப்படும் பொழுது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எதற்காக ஓடுகிறாங்க? வேலைக்காக ஓடுகிறாங்க, பணத்துக்காக ஓடுகிறாங்க, பதவிக்காக ஓடுகிறாங்க, வாழ்க்கைக்காக ஓடுகிறார்கள். நாம எங்க ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எப்படி ஓடி கொண்டு இருக்கிறோம்? வேதத்தில் அநேகரை நம்ம பார்க்கிறோம். அநேகர் தேவனை சந்திச்சிருக்கிறாங்க, அநேகர் அவரிடத்துல அற்புதத்தை பெற்று இருக்கிறார்கள், அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மாலை வெளியிலும் நம்ம தியானிக்க போகிறது, அவருடைய பாதத்தில் யார் யார் விழுந்தாங்க, அவங்களுடைய பாதத்தில் விழுந்த அவர்களுக்கு என்னெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில எட்டினது என்று சொல்லி நம்ம பார்க்கப்படும் பொழுது முதலாவது ஒருவரை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 8:41, 92வது பக்கம், புதிய ஏற்பாடு. போதுமா? இந்த 41வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இங்கே எவ்வீருவை குறித்து பார்க்கிறோம். முதலாவது இயேசுவின் பாதத்துல எதற்கு வரணும்? நம் வாழ்க்கையில முக்கியமா நம்ம உயரணும். என் வாழ்க்கையில கர்த்தர் என் வாழ்க்கையை செழிப்பாக்கணும், கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும், கர்த்தருக்காக நான் ஓடணும், கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும், என்னை ஒதுக்கினவர்கள் என்னை நெருக்கினவர்கள் மத்தியில கர்த்தர் என்னை உயர்த்தணும்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்பது என்னவென்றால் தாழ்மையாய் இருக்கிறது. வாழ்க்கையில தாழ்மை வேணும். நீ எந்த நிலைமைக்கு போன்றாலும் கர்த்தரிடத்துல நம்ம எப்படியா இருக்கணுமா? நம்மை தாழ்த்துகிறவரா இருக்கணும். இங்க எவ்வீருவை பார்க்கிறோம். அவர் எவ்வீரு, அவருடைய பேருக்கு முன்பாக ஒரு அடையாளம் அவருக்கு சொல்லப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஜெப ஆலய தலைவனா இருக்கிறார். ஜெப ஆலய தலைவன்னா என்ன? ஒரு ஜெபத்தை ஏற்படுத்துவதற்கு, ஒரு காரியத்தை, நம்ம ஒரு சபையில நம்ம இருக்கிறோம் என்று சொன்னா அந்த வேதத்தை அவர் பலருக்கு அவர் அறிவிக்கிறவராய், அதை தியானித்து அதனுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு அவர் சொல்லுகிறவராய் ஒரு பெரிய பதவியில அவர் இருக்கிறார். ஆனாலும் அவர் செய்கிறார், அவர் வந்த உடனே என்ன செய்கிறாரா? அவர் இயேசுவின் பாதத்தில அவர் விழுகிறார். என்ற வேளையில் அவர் நினைச்சிருக்கலாம், நான் பெரிய எவ்வீரு, நான் ஜெப ஆலய தலைவன், நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? என் வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் பேச்சை கேட்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா என்று சொல்லி அவர் பெருமையாய் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் வசனத்தை போதிக்கிறவராய் இருந்தபடினாலே, அவர் அந்த வசனத்தை அறிந்தவர் என்றபடினாலே அவர் நிச்சயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் நம்முடைய வாசிப்போம். நீதிமொழிகள் 15:33 சொல்லுகிறது, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம மேன்மை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக, அதுக்கு முன்பாக நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளை பெருமையா பேசுகிறது தான், நம்ம பெருமையா நம்ம இப்படி இருக்கிறது தான், இப்படி வாழ்றது தான் நமக்கு சிறந்தது என்று சொல்லி. ஆனா வேதம் சொல்லுகிறது, மேன்மைக்கு எல்லாம் மேலானது எதுவா? தாழ்மையா இருக்கிற ஒருவனிடத்துல எந்த தாழ்மை அவனிடத்துல இருக்கிறதோ அவர் கர்த்தர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன் என்னவென்று சொன்னா நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது,
தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எதற்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? இதுக்காக தான். நம்ம ஜீவனை காத்துக்கதான், நம்முடைய மகிமையை காத்துக்கதான், நம் வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறா, அவர் பாதத்துல நீ தாழ்த்துகிறியா? அவர் பாதத்துல நீ உன்னை தாழ்த்துகிறியா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அவர் ஐஸ்வர்யத்தையோ, அவர் மகிமையோ, அவர் ஜீவனையும் அவர் தர அவர் வல்லவரா இருக்கிற. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நம்ம வளர்ந்தாலும் வளரலனாலும், நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தாலும் நமக்கு தேவைப்படுவது கர்த்தருடைய பிள்ளைக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் என்னவென்று சொன்னா அது தாழ்மை என்பதா இருக்கும். நம்ம எங்க போனாலும் சரி, நம்மை பார்க்கிறவர்கள் அப்படியே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவர் தேவன். அவர் எப்பொழுதும் எப்படியா இருப்பார்களா? அவர் எளிமை உள்ளவர்களா இருப்பார்கள். அதுதான் வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அவர் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். தேவனை அவர் தரிசிக்க முடியும். நான் வாழ்க்கையில நீங்க என்ன வாஞ்சையோடு கூட இருக்கிற, நான் கர்த்தரை தரிசிக்கணும், கர்த்தரின் வாழ்க்கையில நடக்கணும் என்று சொல்கிறாயா? நீ முதலாவது எளிமையாயிரு. கர்த்தர் உன்னை அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் நம்ம அடங்கி இருக்கப்படும் பொழுது அவர் ஏற்ற வேளையிலே நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக பிள்ளைகளிடத்துல இல்லாத ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 23:22 சொல்லுகிறது, ஆமா, இன்றைக்கு அநேகர் இடத்துல இல்லாதது இதுதான். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா? எல்லாம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் இல்லை. நீ வாழ்ந்த காலம் வேற, நாங்கள் வாழ்கிற காலம் வேற என்று சொல்லி நம்ம அநேக நம்முடைய தாய் தகப்பனை நம்ம அசைட்டி பண்ணுகிறவராக இருக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை வழிகாட்டுமுடைய கர்த்தர் எல்லார் கூடயும் இருக்க முடியாதுங்க. கர்த்தர் எல்லார் கூடயும் சில வேளையில தான், சில காரியத்தின் மூலமாய் தான் அவர் வெளிப்படுத்துவா. நமக்கு எல்லாருக்கும் நமக்கு கொடுத்திருக்கிறது யார் என்றா தாய் தகப்பனா இருக்கிறான். அந்த தாய் தகப்பன் எந்த வழியாய் நம்மை நடத்துகிறார்களோ அந்த வழியாய் நம்ம நடக்கப்படும். அவர் சொல்லுகிறார், தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு, கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை அவ பெருக செய்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய தகப்பனுக்கு நம்ம செவி கொடுக்கணும். உலக பிரகாரமான தகப்பனுக்கு நம்ம செவி கொடுக்காமல் கர்த்தருக்கு நம்ம பிரியமாய் இருப்பது கூடாத காரியமா இருக்கிற. ஆகவே அவருடைய வார்த்தைகளை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் எந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அவர் எப்பொழுதும் நம்மை அவர் விடுகிற தெய்வன் அல்ல. காரணம் நம்முடைய தாயின் தகப்பனை. ஏன்னா 10 கட்டளையில ஒரு கட்டளை என்னவா இருக்கிறது? தாயின் தகப்பனையும் நம்ம கனம் பண்ண வேண்டுமா இருக்கிறது. ஆகவே இந்த முதலாவது காரியம் அது தாழ்மையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், செப்பனியா 2:3 சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய மகிமை ஜீவனை மாத்திரமல்ல, அந்த தாழ்மை உன்னிடத்துல இருக்கப்படும் பொழுது அவர் எதை தருகிறாரா? எதினாலே நீ காக்கப்படுவாயா? செப்பனியா 2:3 வாசிப்போம். ஆமே, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடணும். மனத்தாழ்மை நம்ம தேடப்படும் பொழுது இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே வராதபடி காக்கப்படணும், நம்ம மறைத்து கொள்ளப்படணும் என்று சொன்னா சங்கீதம் 2:11 சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலோ நாம பாதி வழியில அழியாமலோ அவருடைய பாதத்தை நம்ம எப்படி செய்யணுமா? நம்ம மொத்தம் செய்கிறவர்களா இருக்கணும். ஆகவே அவர் கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். அந்த நாளிலே நம்ம மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற படிப்பு போகுங்க, நம்ம வாழ்க்கையில இருக்கிற நம்முடைய சொத்து பத்து போகும். ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு அழியாதது கர்த்தர் நம் வாழ்க்கையில வைத்தது தாழ்மையா இருக்கிறது. தாழ்மையா இருந்து பாரு. இந்த ஆண்டிலே நீ ஒரு கர்த்தரிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணு, அப்பா உங்க பாதத்துல நான் தாழ்மையா நான் இருக்கிறேன், கர்த்தர் என்ன உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளாய் மூடி மறைத்து பாதுகாத்து என்னை உயர்த்துங்க என்று சொல்லி நீ கேட்கப்படும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த தாழ்மைக்கு ஒரு ஆதாரமாய் நம்ம வேதத்திலிருந்து லூக்கா 18:10 வசனத்தை நாம் வாசிக்கப்படும் பொழுது, தேவனே தன் பரிகார அநியாயக்காரர்
ஆமே. இங்கே வந்து பரிசேயனையும் மாயக்காரனையும் நம்ம பார்க்கிறோம். அந்த பரிசேயனுக்கு வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ, எந்த கற்பனை எல்லாம் அவர் செய்தாரோ அதை எல்லாம் அவர் வந்து அவர் ஃபாலோ பண்ணுறவராக இருக்கிறார். ஆனால் ஆனாலும் வந்து அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கிறேன், நான் என்ன வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, நான் எல்லாவற்றிலும் நான் பர்ஃபெக்ட் என்று சொல்லி அவர் வந்து சொல்லுகிறார். அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் ஒன்றை வந்து அவர் அறியலை. பிதாவை தவிர நம்முடைய இயேசுவே என்ன சொல்லுகிறா? பிதாவை தவிர ஒருவரும் பரிசுத்தர் அல்ல. பிதாவை தவிர யார் காரணம்? அவர் நமக்கு சொல்லி கொடுத்து போயிருக்கிறா. தாழ்மையாய் நம்ம இருக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த பரிசேயன் சொல்லுகிறா, நான் இவனை போல அல்ல, எல்லாவற்றிலும் உமக்கு ஏற்ற காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறா. ஆனாலும் அந்த ஆயக்காரனை பற்றி நம்ம வாசிக்கப்படும் பொழுது 13வது வசனம் சொல்லுகிறது, ஆமென். வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்வோமா? நம்ம உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். நம்ம உயர்த்தணுமா? நம்ம உயரணுமா? நம்ம யாரால உயரணும்? கர்த்தரால் மாத்திரமே நம்ம உயரணும். நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது. நம்மை நாமே வந்து நாம் பெரியவன் என்று சொல்லி கொள்ளக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலானவர் நமக்கு இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலான தகப்பன் ஒருவர் இருக்கிறார். இந்த மாலை வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற, வாழ்க்கையில நீ தாழ்மை நீ என் பாதத்தில் நீ அமருவாய் என்று சொன்னா கர்த்தர் நிச்சயம் உன் ஜெபத்தை அவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உடன்படிக்கை எடுக்கிறீங்க? இந்த ஆண்டிலே கர்த்தரோடு கூட நான் வந்து தாழ்மையா எந்த இடத்துல நான் போனாலோ என் பெருமை அல்லப்பா, உம்முடைய வார்த்தைய நீ கர்த்தரை பற்றி சொல்லு. அதன் மூலமாய் அவர்கள் வந்து நீ யார் என்பதை அவர்கள் வந்து அறிந்து கொள்ள வகையாய் இருக்கும். நாம வந்து நம்மை பெருமை பாராட்டிக்க அல்ல, கர்த்தரை மாத்திரம் நம்ம பெருமை பாராட்டப்படும் பொழுது அதுதான் வந்து இயேசுவை சொல்கிறாங்க, நீங்கள் அவரை இது பண்ணீங்க, நீங்கள் இவங்களை சுகப்படுத்துனீங்க, அவங்கள வந்து குணப்படுத்துனீங்க, இத்தனை அற்புதம் 5 அப்போ 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தீங்க. ஆனாலும் அவர் எந்த சூழ்நிலையிலும் அவரை பெரியதாய் அவர் காட்டிக்கொள்ளவில்லை. காரணம், நமக்கு ஒரு உதாரணமாய் அவர் வாழ்ந்து போயிருக்கிறார். ஆகவே அந்த உதாரணத்தின்படியாய் நம்ம வாழப்படும் பொழுது, அவருடைய பாதத்தில் போய் சேரப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நமக்கு உயர்வை தர அவர் வல்லவராக இருக்கிறார். 2வது, அவருடைய பாதத்தில் என்ன இருக்கிறது? இந்த உலகத்தில் இன்னைக்கு பார்க்கிறோம் அநேக செய்திகளில், அநேக நம்ம கேள்விப்படுகிற சம்பவங்களில் என்ன இருக்கிறது? இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை, அங்கே இங்கேயும் சண்டை, அங்கேயும் இங்கேயும் போர். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பாதத்தில் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 119 105 சொல்லுகிறது, ஆமே. அவருடைய வசனம் எப்படியா இருக்கிறதா? நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு அவர் சமாதானத்தை தருகிறார். இந்த உலகத்துல அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க, பணத்துல சமாதானம் இருக்கிறா. இல்ல, பணத்துல சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது. பதவியில சமாதானம் இருக்கா? இன்றைக்கு நான் அவருங்க அந்த பதவியில இருப்பாங்க, நாளைக்கு அந்த பதவிக்கு யார் வருவாங்க என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் மேல நீ வந்து சமாதானம், அந்த மனிதன் என் கூட இருந்தா நான் சமாதானமா இருப்பேன் என்று சொல்லி நினைக்கிறாயா? அப்படி அல்ல. அந்த மனிதர்கள் மத்தியிலும் உனக்கு வந்து சமாதானம் அல்ல. ஒரே ஒரு காரியம் மாத்திரமே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னா கர்த்தர் நம் வாழ்க்கையில அவர் சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். வாசித்த அதே லூக்கா 38 நம்ம வாசிக்கப்படும் பொழுது 10ஆம் அதிகாரம் 38.
போதுமா? இங்கே நம்ம வாசிக்கிறோம், அங்கே மார்த்தாள் என்ற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ இருக்கிறா. யார் இயேசுவை வீட்டுக்கு அழைக்கிறது? மார்த்தாள் தான் அழைக்கிறா. மார்த்தாள் தான் என் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லுகிறா. மரியாளுக்கு ஒன்றும் தெரியாது. அவள் வீட்டுக்கு அழைத்த உடனே அவர் வருகிறார். வந்த அப்புறம் மார்த்தாள் எங்கே போகிறா? மாத்தா எங்கே போனாலுமே தெரியல. ஆனால் மரியாள் எங்கே இருக்கிறா? அப்படியே பாதத்தில். இன்றைக்கு அநேகர் அப்படி தான், அப்பா ஏசுப்பா என்கிட்ட வாங்க, அப்பா என் கூட பேசுங்க, அப்பா என்னோடு கூட கடந்து வாங்க என்று சொல்லி நம்ம அநேகர் ஒரு விசுவாசத்தில் அவர் இடத்துல கேட்கிறோம். ஆனால் அவர் வந்துட்டா நம்ம உலக காரியங்களினால, உலக கவலைகளினால, உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம மூழ்கி அவர் நம்மோடு கூட இருப்பதை, அவர் நமக்குள்ளாய் வாசம் செய்வதை நம்ம மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறது இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்துல பதவியில இல்லைங்க, பணத்துல இல்ல, மனிதர்களில் இல்ல, வாழ்க்கையில தேவையானது ஒன்று மாத்திரமே. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில தேவையானது ஒன்று மாத்திரமே. அவர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பார் என்று சொன்னா, கர்த்தர் நம் வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அப்படி அவர் மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறா. மார்த்தாள் என்ன சொல்லுகிறா? 40வது வசனம் சொல்லுகிறது, ஆமே. அவ சொல்லுகிறா, அவ மாத்திரம் உலக பிரகாரமாக கவலைப்படுகிறது மாத்திரமல்ல, மரியாளையும் சேர்த்து கவலைப்பட சொல்ல முடியாது கர்த்தரிடத்துல அவ கேட்கிறா. இன்றைக்கு நாமளும் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில நாம மட்டும் சோர்ந்து போகிறது அல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் நம்ம எப்படி படுகிறோம், சோர்ந்து போகிறவர்களாய் மாற்றணும். இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறா. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பது சொல்வதை நம்ம நம்முடைய வாழ்க்கையில உலக காரியம், உலக பிரகாரமான மனுஷங்க சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எது நடந்தாலும் எது நடக்கலனாலும் கர்த்தரை தான் துதிப்பீங்க என்று சொல்லி அவர்களுக்கு தெரிகிறது. ஆனா நாம அநேக வேளையில நம்ம மறந்து போகிறோம். தேவையானது ஒன்றுதான். நம் வாழ்க்கையில கர்த்தர் நம் வாழ்க்கையில வந்துட்டா சமாதானங்க. கர்த்தர் நம் வாழ்க்கையில வாசம் செய்கிறாரா? உன் குடும்பத்துல வாசம் செய்கிறாரா? உன் படிப்பில கர்த்தர் வாசம் செய்கிறாரா? நீ வேலை செய்கிற இடத்துல உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் சமாதானம், உன் எல்லைகளில அவர் சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அந்த எல்லைகளில சமாதானத்தை அவர் தர அவர் வல்லவரா இருக்கிறார். ஆகவே கர்த்தர் இந்த மாலை வேளையில உனக்கு சொல்லுகிறா, அவர் சமாதானத்தை, அவர் பாதத்தில் நீ அமர்ந்திருக்கிறையா? கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தர தேவனா இருக்கிறார். இந்த மார்த்தாள் மரியாளை நம்ம பார்த்தோம். அப்போ மரியாளுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவ அறிஞ்சு கொண்டா. கர்த்தர் எப்படி, அவர் என்ன செய்வார், அவரால் என்ன முடியும், எது காரணம்? அவர் வார்த்தையை அவர் பிடித்து கொண்டா. அந்த வார்த்தை தான் கர்த்தர் சொல்லுகிறா, அந்த வார்த்தை தாம் அனுப்பினபடி சொன்னதை செய்து அது திரும்பும்படியான வார்த்தை. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அதை அறிந்தவளாய் தான் அவர் இருக்கிற நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டா. மார்த்தாளுக்கு தெரியல. அவங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருகிறது. அப்படி சகோதரர் லாசரு அவர் மரித்து போகிறான். கர்த்தர் அந்த வேலையில இல்ல. அந்த மார்த்தாள் அந்த வசனத்தை அறிந்தபடியினால, அவருடைய வார்த்தையை அறிந்தபடியினால அவ சொல்லுகிறா, தேவரீ நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறந்துருக்க மாட்டானே. அழைத்த மார்த்தாளுக்கு தெரியலங்க, அழைத்த மார்த்தாளுக்கு தெரியல. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நம்ம சகோதரனை மீட்டு இருக்கலாம். ஆனாலும் யார் அவருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய பாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலோ அவளுக்கு தெரிந்தது, கர்த்தர் நிச்சயம் சகோதரனை அவர் விடுவிக்க வல்லவராக. வாழ்க்கையில கண்ணீரை மாற்ற அவரால் தான் முடியும். அவர் என் வாழ்க்கையில என்னோடு கூட இருந்தா நான் நினைப்பதற்கோ நான் வேண்டுவதற்கோ அதிகமான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தாலோ கர்த்தரை நம்ம தேடுகிறவர்களா இருப்போம். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 11:32, 144வது பக்கம், புதிய ஏற்பாடு. அவரை கண்டவுடனே
போதும். அங்கே 32வது வசனம் சொல்லுகிறது, அவ தெரிஞ்சுக்கிட்டா அவருடைய பாதத்தில் சுகம் உண்டுங்க, அவருடைய பாதத்தில் சமாதானம் உண்டு என்று சொல்லி அவள் அறிந்தவரை அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டா. அவரை பார்த்த உடனே அவர் வேற எதையும் செய்யலை, அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீங்க இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த விசுவாசத்தின் மூலமாய் நம்ம வாசிக்கிறோம். 40வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறா, வாசிப்போம். ஆமே. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, நீ எதை குறித்து சமாதானம் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறா, எதை குறித்து வாழ்க்கையில நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறா, நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லலையா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறா. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அவர் நிச்சயம் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாம நினைக்கிறோம், இன்றைக்கு நம்மிடத்துல ஒரு கேள்வி கேட்போம். என் உள்ளம் நெருக்கப்படும் பொழுது, என் உள்ளம் கலங்கும் போது, என் உள்ளம் அநேக வேதனையினாலே தேவைகள்னாலே சூழும்போது நம்ம எங்கே நம்முடைய வாழ்க்கையை செலவழிக்கிறோம், எங்கே நேரத்தை செலவிடுகிறோம்? கர்த்தருடைய பாதத்திலையா, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற நம்முடைய ஜனத்தினிடத்துலையா? இல்லைங்க, பக்கத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது 1 அது 100 மாறும். அப்படி அல்ல, கர்த்தருடைய பாதத்தில் நீ அமர்ந்து இருக்கப்படும் பொழுது அவர் அந்தரங்கமாய் வடிக்கிற உன் கண்ணீருக்கு அவர் வெளியரங்கமாய் அவர் பலனை தர அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் ஒருபோது உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் வாழ்க்கையில் அவர் நிச்சயம் அவர் சமாதானத்தை தர அவர் வல்லவரா இருக்கிறார். 3வது காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அவருடைய பாதத்துல கர்த்தர் விடுதலையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விடுதலையை அவர் வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா 8:26 முதல் 35 வரை நாம் வாசிக்கப்படும் பொழுது ஆமென். போதும். எங்கே நம்ம பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போகும் பொழுது கலிலேயாவுக்கு எதிராக இருக்கிற அவர் கதரேனுடைய நாட்டில் அவர் செல்லுகிறார். அவர் செல்லும் பொழுது அங்கே லேகியோன் எனப்பட்ட அநேக பிசாசுகளை பிடித்த ஒரு அசுத்த ஆவி பிடித்து கொண்ட ஒரு மனுஷன் அவங்க பார்க்கிறார்கள். அந்த மனுஷன் அவரை பார்த்தவுடனே என்ன பண்ணுகிறான், அவருடைய பாதத்தில் விழுகிறான். அவருடைய பாதத்தில் விழப்படும் பொழுது கர்த்தர் அந்த அசுத்த ஆவியை அவனை விட்டு அப்புறப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த பாதத்தில் என்ன இருக்கிறது? அந்த பாதத்தில் வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பாதத்தில் விடுதலை இருக்கிறது. அந்த பாதத்தில் விடுதலை இருந்தது. இதே போலதான் நம்ம மத்தேயு 4:1 வாசிக்கப்படும் பொழுது ஆமென். போதும். இங்க நம்ம பார்க்கிறோம், அங்க பிசாசு என்ன பண்ணுது, அவரை பார்த்த உடனே அலறுது. அது எப்பொழுது அவர் ஊழியத்தில் கர்த்தர் சொன்ன அந்த ஊழியத்தில் அவர் நடக்கப்படும் பொழுது, யோவானினால் அவர் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு கர்த்தர் அவரை அழைத்து அந்த ஊழியத்தில் அவர் போகும்போது அவரோடு கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கப்படும் பொழுது அந்த பிசாசு என்ன பண்ணுதா, அவரை பார்த்து அஞ்சுகிறதா இருக்கிறது. இதை அதுக்கு முன்பாக நம்ம வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நம்ம இயேசுவின் வாழ்க்கையில் முன்பாக வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பிதா என்ன பண்ணுகிறாரா, இயேசுவை பிசாசினால் சோதிக்கும்படியாக ஒரு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. எப்படி அவர் 40 நாள் எப்படியா இருக்கிறாரு, உபவாசமா இருக்கிறா. அந்த உபவாசமா இருக்கப்படும் பொழுது அங்க பிசாசு வருகிறா. 3வது வசனம் சொல்லுகிறது, ஆமே.
அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் எப்படியா இருக்கிறாரா, நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறா. கத்தர் இந்த வாழ்க்கையில அவர் ஆரம்ப காலத்துல அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையில வருகிறது. பிசாசினால் அவர் சோதிக்கப்படுகிறார். அவர் சோதிக்கப்படும் பொழுது அந்த காரியத்தை எப்படியாய் அவர் கை கொள்கிறார் என்பதை தான் நம்ம பார்க்கணும். அந்த காரியத்துல அவர் சொல்லியிருந்தா அவரால் செய்ய முடியாதா? கல் அப்பமா ஆக்க முடியாதா? ஆக்க முடியும். ஆனாலும் அவன் சொல்லி இவர் செய்வது அல்ல. ஆகவே இந்த மாலை வேளையில வந்திருக்க உங்களுக்கு அநேக வேளையில சில பேர் சொல்லுகிறவனால இதை பண்ண முடியுமா, இதை செஞ்சிருவியா, உன் வாழ்க்கையில தேவனை தேடுறிய, இதெல்லாம் நடந்துருமா உன் வாழ்க்கையில, நாம் பார் உன்னோட இருக்கிய. அவர்களோடு கூட பேச நமக்கு இல்லை. கத்தர் சொல்லி இருக்கிற நம்ம என்ன பண்ண சொல்லி இருக்கிறாரு? நம்மளை சும்மா இருக்க சொல்லி இருக்கிற கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை நம்ம பண்ணணும், எதை பண்ணக்கூடாது என்பதை நாம ஒரு உறுதியாய் வைத்திருக்கணும். இங்க பார்க்கிறோம், இயேசுவே சோதிக்கப்பட்ட, அப்ப நாம ஏமாத்துறோம். நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும், நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும், நம்ம வாழ்க்கையில போராட்டம் வரும். அதை தான் கத்தர் சொல்லுகிறா, அதுதான் வேதமும் சொல்லுகிறது. உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்றேன். நீ எப்பொழுது உபத்திரப்படுகிறையோ, எப்பொழுது நெருக்கப்படுகிறையோ, அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை. கரங்களை தட்டி அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும்? உபத்திரப்படும் பொழுதுதான். ஒரு மருத்துவர், நல்ல மருத்துவர் என்பது நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சில பேருக்கு நம்ம அவரை சிபாரிசு பண்றோம்ல, எப்படி நம்ம ஏதோ ஒரு சுகவீனத்துக்கு போயிருப்போம், அந்த சுகவீனத்தை அவர் குணப்படுத்தி இருப்பார். அந்த மருத்துவரை குணப்படுத்தினா தானே அவரை ரெஃபர் பண்ணுவோம். இல்லைன்னா அவர்கிட்டயா போறீங்க, அவர் வேஸ்ட் என்று சொல்லிடுவோம். அப்படியா கர்த்தரிடத்துல நம்ம வருகப்படும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் துணையாய் கொண்டு அவர் கர்த்தருடைய ஆவியானவரை அவர் துணையாய் கொண்டபடியினாலே இன்றைக்கு அதே பிசாசு அவரை கண்டு அஞ்சுகிறது, அவரை கண்டு இந்த பண்டிகளுக்குள்ள போகும்படி எனக்கு கட்டளையிடுங்க என்று சொல்லுகிறது. ஆகவே அவர் பிசாசின் காலை நசுக்கினா அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம இன்றைக்கு நாம அந்த பிசாசை நம்ம நசுக்குகிறவர்களா இருக்கணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தெரிஞ்சுக்கணும். உலகம் நிறைய சொல்லும், இந்த காலத்துல இன்னைக்குவா ஆலயத்துக்கு போறி, ஆலயத்துக்கு போவாத, டபுள் மடங்கு சம்பளம் தர, இங்கே வா, இந்த படிப்பை படி. அது எப்போ இருக்குமா? அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும் அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா. காரணம் பிசாசு அப்படியே உலக பிரகாரம் நம்ம பார்க்கும்போது நல்லது தானே, எங்கேயும் ஊர் சுத்த போலியே, நம்ம படிக்க தானே போகிறோம், நம்ம ஏதோ செய்ய தானே போகிறோம், வேலை செய்ய தானே போகிறோம், நம்ம போகலாமே, கர்த்தர் என்ன ஈவினிங் போய்க்கலாமே சர்வீஸ்க்கு. அப்படி அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்க தேடப்படும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும், அது பிசாசு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு தெரிந்ததால தான் உங்களை வஞ்சிக்கிறான். பிசாசுக்கு தெரிஞ்சதால் தான் உங்களை எப்படியாவது அவருடைய பாதத்திலிருந்து அவருடைய பாதத்திலிருந்து கொஞ்சம் கூப்பிட்டுட்டு போயிடலாம் என்று சொல்லி நினைக்கிறான். அப்படி அல்ல. நம்ம கர்த்தர் இறுக பற்றி கொள்ளப்படும் பொழுது கர்த்தர் நம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அவர் அதிகமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 35வது வசனத்தை நாம் வாசிக்கப்படும் பொழுது, ஆமே, கரங்களை தட்டி சொல்லுவோம். அதே பிசாசு பிடித்த மனுஷன், எந்த மனுஷன் வஸ்திரம் இல்லாம இருந்தானோ, எந்த மனுஷன் எனக்கு என்ன நடக்குது என்று தெரியாமல் இருந்தானோ, அதே மனுஷன் வஸ்திரம் தரித்து அவர் பாதத்தை அருகே, அதே பாதம் தான், வேற எந்த பாதமும் அல்ல, அதே பாதத்துல அவர் புத்தி தெளிந்தவனா. எப்படிங்க புத்தி தெளிஞ்சா? உடனே எப்படி புத்தி தெளிஞ்சா? அந்த வேதம் சொல்லுகிறத ஆத்துவா, அவருடைய வேதம் குறைபற்றதோ, அவர் பேதையை ஞானியாக்குறதுமான வேதமாய் இருக்கிறது. அவருடைய சத்தியம் எப்படியா இருக்கிறது? அது பேதைகளை ஞானியாக்குகிறதா இருக்கிறது. ஆகவே அந்த லேகியோன, அந்த அசுத்த ஆவி பிடித்த அந்த மனுஷனை கர்த்தர் விடுவிக்க முடியும் என்று சொன்னா, கர்த்தர் இன்றைக்கும் உங்களால அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்க. அதற்கு முன்பாக வாழ்க்கையை பார்ப்போம்னா, அவன் வாழ்க்கையில் அவன் எப்படி இருந்தான்? அவன் கை காலில் சங்கிலியினாலே கட்டப்பட்டு இருக்கிறான். அவருடைய எல்லா சொந்தக்காரங்களும் அவருடைய சுற்றி இருக்கிற ஜனங்களினால அவன் ஒதுக்கப்படுகிறவனாய் இருந்திருக்கிறான். அந்த
பிசாசினால அவன் அநேக முறை தன்னைத்தானே அவன் வந்து எப்படியா இருக்கிறான், காயப்படுத்தி கொண்டவனா இருக்கிறா. இந்த வாழ்க்கையிலோ இந்த நாளிலோ நம்ம எத்தனை பேர் அப்படியாய் கட்டப்பட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் அநேகரால் நம்ம ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நினைக்கிற வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு உண்டு. வாழ்க்கையில கர்த்தர் உன்னை விடுதலையாக்க ஒரு தீர்வு உண்டு. அவருடைய பாதம் வந்து அவரை பாதத்தை அவன் பிடித்து கொண்ட போது அவன் எப்படி மறுபடியுமாய் வஸ்திரம் தரித்து, எப்படி அவன் புத்தி தெளிந்து கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டானோ, அதுபோல கர்த்தர் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உலகம் உங்களை கட்டும், உலகம் உங்கள் சங்கலினால உன்னை கட்டுவாங்க. கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க சமூகத்தால ஒதுக்கப்படுவீங்க. கர்த்தர் எந்த கல் தள்ளப்பட்டதோ அதே கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் அவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வாழ்க்கையில இந்த மாலை வேளையில நம்மை கட்டி வைத்திருக்கிறது இது நம்முடைய கெட்ட பழக்கமா, கெட்ட சுபாவமா, நம்மிடத்தில் இருக்கிற கோபமா, நம்மிடத்தில் இருக்கிற எந்த காரியம் கர்த்தரிடத்தில் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. அவருடைய பாதத்தில் அதை நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு அவர் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பாதம் எப்படிப்பட்டதான பாதமா இருக்கிறதா, அது குணமாக்குற பாதமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போயிட்டீங்களா? அல்லேலூயா இருக்கீங்களா? எல்லாம் கர்த்தர் அவர் குணமாக்குகிற இடமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, நன்றியப்பா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 15:29 நாம் வாசிப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் என்ன இருக்கிறது? சொஸ்தம் இருக்கிறதுங்க. அவருடைய வாழ்க்கையில அநேக நோயாளிகளை, அநேக பிறவியிலே அநேக குறைபாடுகளை உள்ள அநேக ஆட்களை வந்து அவருடைய பாதத்திலே கடத்தினார்கள். அவருடைய பாதத்திலே கடத்தின அனைவரையும் அவர் வந்து சுகப்படுத்தினார். இந்த வேளையிலும் கர்த்தர் சொல்லுகிற வாழ்க்கையில என்ன இருந்தாலும், எது இருந்தாலும் இல்லைனாலும் அப்படி சமூகத்துல மாத்திரம் நாம இருக்கணும். அப்படி சமூகத்துல மாத்திரம் நாம இருக்கப்படும் பொழுது, நம்ம எங்க போனாலும் சரி, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம வரப்படும் பொழுது கர்த்தர் நம்மை அவர் சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். நம்ம நம்புகிற மருத்துவர் எப்படி ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும். லாஸ்ட்ல அந்த மருத்துவர் என்ன சொல்லுவார்? ஒரே ஒரு டைலாக் தான், எல்லாருக்கும் தெரிந்தது தான். கர்த்தர் நீங்க கும்பிடுற தெய்வம் தான் உங்களை காப்பாற்றணும். ஒரு வேளை அவர் நினைச்சா அவர் காப்பாற்றலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில நோய் நொடி இருந்தாதான் குணப்படுத்துவாரா? இல்லை. உன் வாழ்க்கையில உன் மன வேதனைகளை அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்து இயேசு, அவர் நமக்குள்ளாய் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அவர் நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறார். வாழ்க்கையில இருக்கிற எந்த குறையா இருந்தாலும் அதை குணப்படுத்துகிற தேவ அவரா இருக்க காரணம் அவர் திரியேக தேவனா இருக்கிறார். அவர் மூன்றா இருக்கிறார். அவர் திரியேக தேவ, அவர் ஆதியும் அந்தமுமான தேவ. அவருடைய பாதத்துல நம்ம வந்து நம்முடைய காரியங்களை நம்ம வைக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குணத்தை அவர் தர வல்லவனா இருக்கிறார். எவ்வளவு அவருக்காக தாழ்மைப்பட்டு கேட்டா அவர் பிள்ளையை கர்த்தர் சுகப்படுத்தினா. மரியாள் வந்து அவனுடைய பாதத்திலே பிடித்து அவர் கேட்டா, லாசருவை மீண்டும் கர்த்தர் கொடுத்தா. அந்த லேகியோனை பார்க்கிறோம், வாழ்க்கை முடிந்தது. அநேகர் என்ன சொல்லியிருப்பாங்க, என் வாழ்க்கை அவ்வளோதான்,
இப்படிதான் முடியும், அவன் கடைசி வரைக்கும் அப்படியே பாவம் அவனே அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி, அப்படி அல்ல. எந்த ஜனங்கள் அவளை பார்த்தார்களோ அதே ஜனங்களை ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் மாற்றினார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை தந்தா. யாரெல்லாம் அவர் இடத்துல வந்தார்கள், யாரெல்லாம் அவருடைய பாதத்தை பிடித்தார்களோ அவருக்கு குணத்தை தந்தா. கடைசியாக நம்ம வாசிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு என்ன? நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய பாதத்திலே நம்ம அர்ப்பணிக்கிறோம்? கர்த்தருடைய பாதம் என்பது அவருடைய காலை பிடித்துக் கொள்வது அல்லங்க. நம்ம உள்ளத்தின் பிரகாரம் அவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்கிறதா இருக்கிறது. நம்ம உள்ளத்தின் பிரகாரம் அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறதா இருக்கிறது. அவரிடத்துல நம்ம சரணடைகிறதா இருக்கிறது. நான் அல்ல, என் வாழ்க்கையில எதுவும் என்னால செய்ய முடியாதப்பா, என் வாழ்க்கையில நீங்க மாத்திரம் தான் எதை ஆயிலும் செய்யணும், என் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி அவர் செய்ய அவர் நம்மை ஒப்பு கொடுக்கிறவளா இருக்கணும். லூக்கா 10:42 சொல்லுகிறது. ஆமென். தேவையானது ஒன்றை இன்னைக்கு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம கடவுளோட பாதத்துல அமர்ந்து இருக்கிறோமா? வாழ்க்கையில தேவையானது ஒன்றுதான், வாழ்க்கையில தேவையானது ஒன்றுதான். வாழ்க்கையில என்ன போராட்டம் இருந்தாலும் இந்த மருத்துவர் இந்த மருந்துக்கு தான் அவர், இந்த வியாதிக்கு தான் அவர் மருத்துவராக இருப்பா. ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தெய்வ அவர் சகலவற்றிற்கு அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தெய்வ, அவர் எல்ரோஹி உன்னை காண்கிறவர், அவர் எபினேசர் வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வருகிற இருக்க பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் தேவையானது ஒன்றுதான். இந்த ஆண்டை நீ கடக்கணுமா? இந்த ஆண்டை ஆசீர்வாதமாய் கடக்கணும். வாழ்க்கையில தேவை சந்திக்கப்படணுமா? தேவையானது ஒன்று. எந்த மனுஷனுடைய பாதத்தையும் பிடித்து கொள்ளாத, எந்த எஜமானுடைய பாதத்தையும் பிடித்து கொள்ளாத, எந்த படிப்பையும் உன் கையில பிடித்து கொள்ளாத, கர்த்தரை மாத்திரம், கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் நீ பிடித்துக்கொள். கர்த்தர் உன்னை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 139 நாம் வாசிக்கப்படும் பொழுது, அந்த சங்கீதம் முழுவதையும் நம்ம வாசிக்கப்படும் பொழுது அநேக காரியங்கள் சொல்லுகிறது. அதில் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யார் இது? சாதாரண ஆளா சொல்லுகிறாரு. இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாய், இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவா இருக்கிற ஒரு ராஜா சொல்லுகிறா, உனக்கு மறைவாக எங்க போவோம்பா, உமக்கு மறைவாக, என் எதிரிக்கு மறைவாய் நான் போயிடுவேன், எனக்கு எதிர்க்கிறவர்களுக்கு மறைவாய் நான் போயிடுவேன், என்னோடு கூட இருக்கிற என் சொந்தத்துக்கு மறைவாய் நான் போயிடுவேன். ஆனா உமக்கு மறைவாக எங்கும் நான் போக முடியாது. காரணம் அதே அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. 2வது வசனம் வாசிப்போம். ஆமென். கர்த்தாவே அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து இருக்கிற தேவனா இருக்க. உனக்கு என்னது தேவை என்பதை, எந்த நேரத்தில் என்ன காரியம் வாழ்க்கையில தேவை என்பதை அவர் செய்ய வல்லவராக இருக்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க 2025 நீங்கள் எத்தனை காரியங்கள் கேட்டிருப்பீங்க? அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த காரியத்தை அவர் செயல்படுத்தினாரே. கரங்களை தட்டி சொல்வீங்களா? அவர் செயல்படுத்தினாரே. அவர் நம்மை நடத்தின நேரத்தில் நமக்கு ஆச்சரியமோ, நம்ம வாழ்க்கையில் அது எப்படி இன்பம் ஏற்றதுமா இருந்தது. அவர் எப்படிதான் இதெல்லாம் செஞ்சாரு, எப்படிதானா இதை கடந்த, எப்படிதான் இந்த வழியாய் நான் நடந்தேன். அவர் சொல்லுகிறா, அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறா. இன்றைக்கு எதை பிடிச்சுக்கிட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவரோடு கூட சேர்ந்து எதுவா இருந்தாலும் நீ செய். கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும், நீ செல்லுகிற எல்லா பாதைகளிலும் அவர் உனக்கு செழிப்பை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உன்னை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இதுல பெரிய மனுஷனை நம்ம பார்க்க போகிறோம். யார் அவரிடத்துல அர்ப்பணித்தாங்க என்று சொல்லி பார்ப்போம் பொழுது சவுலை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற சவுலை நம்ம பார்க்கிறோம். அந்த சவுலுக்கு என்ன காரியமா? அவர் கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடைய காரியம். எங்கெல்லாம் கிறிஸ்தவனா பெரியவங்களா, அவளை கொல்றேனா, அந்த கடவுள் என்ன எதையாவது பண்ணட்டும் என்று சொல்லி அவனை அப்படியே அலைந்து திரிகிறான்.
அலைந்து தெரியப்படும் பொழுது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவனை சந்திக்கும் போது அவனால் அவரை பார்க்க முடியல. காரணம், அவ்வளவு பிரகாசமான தேவன் அவர். அவ்வளவு பிரகாசமா அவன் கண்கள் பறி போகிறது. அதே சவுல் சொல்லுகிறா, பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ எதுவும் என்னுடைய கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அது யாராயிருந்தாலும் எப்பேற்பட்ட மனிதராய் இருந்தாலும் ஒருவனை மாற்ற அது கர்த்தரால் மாத்திரதான் முடியும். அதே பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் செய்வேன், எல்லா ஜனத்தையும் நான் அழிப்பேன் என்று சொன்ன சவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். காரணம், அவர் அறிந்திருக்கிறார். நம்ம பார்க்கிற அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதே தெய்வ அதே காலத்துல வாழ்ந்த அதே தெய்வ அவர், இந்த தேவன் அவர் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலோ அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியன நம்மை நடத்த அவர் வல்லவரும் நேர்த்தியுமானவராக இருக்கிறார். ஒரு குழந்தையை நடத்த யாருக்குங்க தெரியும்? ஒரு குழந்தையை நடத்தணும்னா அவங்க தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். அந்த குழந்தை எதுக்கு அழுவுது, எதுக்கு செய்யுது, எதற்கு அடம் பிடிக்குது என்று சொல்லி அந்த தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். உன்னை என்னை உருவாக்கின தாய் தகப்பனும் அவர்தான். உன்னை என்னை இந்த நாள் வரையும் சுமந்து பாதுகாத்து வருகிறவர் அவர்தான். நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டுமா? அவருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிக்கணும். அவருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். நம்ம எதிர்காலம் தெளிவாக இருக்கும். நம்ம என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு சமாதானம் நம்மளோட வாழ்க்கையில் ஆட்கொள்ளும். என்ன இப்படி கஷ்டம் வருது, இந்த கஷ்டம்லாம் வருது, எப்படி நீ சமாளிக்கிற என்று சொல்லி தக்கதாக கர்த்தர் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடந்த ஆண்டிலும் அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்தது. 2025 நாங்கள் திருப்பி பார்ப்போமானால் அநேக நெருக்கங்கள். ஊழியத்தை எப்படி நடத்துவோம், சபையை காலி பண்ணணும் என்று சொல்லி நாங்க சொல்லிட்டாங்க. எப்படி நடக்கும்? அடுத்த மாதம் என் பிள்ளைக்கு முதல் பிறந்த நாள். ஜூன் மாதம் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. ஜூலை என் பிள்ளைக்கு பிறந்த நாள். நாங்கள் ஒன்று தான் செஞ்சோம். முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை தான் நாங்கள் செய்யணும் என்று சொல்லி கர்த்தருடைய வேலையை நாங்கள் செஞ்சோம். கர்த்தர் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்கள் பிள்ளையின் அந்த கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடும்படியே கர்த்தர் கிருபை செய்தா. அதை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய உடம்பு சிலிருக்கும். எப்படி இந்த நீசனும், தாவீது சொல்லுகிற இந்த நீசனும் அவன் மனைவி கேட்கிறா, நீ என்ன இப்படி ஆடுகிறிய? அவருடைய உடன்படிக்கை பெட்டி முன்னாடி ஒரு ராஜா நீனா வெறித்தவன் போல ஆடுகிறிய. அவன் சொல்லுகிறா, உனக்கு தெரியாது கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த நன்மை யாரையும். ஆடுகளை பின்னால் அலைந்து திருந்த என் தகப்பன் என்னை பார்க்கல, என் சகோதரர் என்னை ஏளனமாய் பார்த்தார்கள். ஆனா என்ன அவர் பிள்ளையா, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்த்தவர் அவர் மாத்திரம் தாங்க. அதுதான் அவன் சொல்லுகிறான். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட காரணம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் அந்த விசுவாசம் வாழ்க்கையில நடக்கப்படும் பொழுது நான் நினைச்சது கொஞ்சம் தான். ஆனா இன்னைக்கு நாங்க அப்புறம் தான் யோசிக்கிறோம். அநேக நாள் அந்த ஒரு நல்ல விடுதலையான ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி அநேக நாள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அந்த ஜெபத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் நெருக்கத்தை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த நெருக்கம் எதுக்கு வந்தது? கர்த்தர் ஒரு விசாலத்துக்கு கொண்டு செல்ல. ஆபிரகாமை எதற்கு அவனுடைய தேசத்தை விட்டு போக சொல்லுகிறார்? அவனை வானத்து நட்சத்திரத்தை போலவோ கடற்கரை மலரை போலவும் அவனை பெருக செய்யதான் போக சொன்னா. அதுபோல நம் வாழ்க்கையில போராட்டம் வருகிறதா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவரை ருசித்தவராய் நாங்க சொல்லுகிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில போராட்டம் வருகிறதா? கர்த்தர் பெரிய விசாலமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறாங்க. அநேக நாள் எங்க இருக்கிறோம். ஒரு நல்ல வீடுக்காக தாவீது எப்படியாய் அவருடைய வீட்டுக்காக ஏங்கின போது கர்த்தர் அவனுக்கு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தினாரோ, அதுபோல எங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல வீடு வாசலை நாங்கள் அநேக இடத்துல சுத்தணும். ஒரு வீடு கிடைக்கணும். ஆனா கர்த்தர் இந்த எல்லைக்குள்ளே ஒரு நல்ல விசாலமான இடத்தை கர்த்தர் கொடுத்தா. அவர் சொல்லி இருக்கிறார், அவர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் என்றைக்கு அவர் கைவிடாத தெய்வம். நாங்க செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், மனுஷன்கிட்ட சொல்லல, கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு கொண்டோங்க. இன்றைக்கு அதை அறிந்தவராயதான் உங்க ஊழியக்காரர்
கர்த்தருடைய இந்த ஆண்டிலே முதல் துவக்கமே அவர் துவங்கி இருக்கிறார். அவருடைய பாதத்தை நீங்க பிடிச்சு கொள்ளப்படும் பொழுது மனுஷனுடைய தயவு தேவையில்ல, மனுஷனுடைய சிபாரிசு தேவையில்ல, மனுஷனுனை முடக்க பார்க்கலாம், மனுஷனுனை நெருக்க பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் உன்னை உயர்த்தவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கும் என்று சொன்னார். அதை யார் நினைத்தாலோ எது வந்தாலோ கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி அவரிடத்துல ஹல்லேலூயா, நன்றியப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவரிடத்துல நமக்கு தாழ்மை வேணுங்க. நீ தாழ்மை இருக்கப்படும் பொழுது கர்த்தர் உன்னை இன்னும் கிட்ட அவர் உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தாழ்ந்து போகிறையோ அவ்வளவாய் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் எவ்வளவாய் அவரிடத்துல உன்னை ஒப்பு கொடுக்கிறையோ கர்த்தர் அவர் உன்னை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய பாதத்துல நமக்கு சமாதானத்தை தருகிறது இவனா இருக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் ஏதோ ரெண்டு மணி நேரம் படம், 2 மணி நேரம் கழிப்பு, அதல்ல. அவர் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிற தெய்வனா இருக்கிறார். அந்த சமாதானம் எல்லாம் கடந்து போயிடுங்க. வாழ்க்கையில பணம் இருக்கும்போது சமாதானம் இருக்கும், அது இப்ப கடந்து போயிடுச்சுன்னா, அது செலவழிந்து போயிடுச்சுன்னா அது மாறி போகும். ஆனாலும் நித்திய சமாதானத்தை அவர் சமாதான பிரபுங்க. இடத்துல இல்லாத அவர்கிட்ட ஸ்டாக் இல்லை என்பதே கிடையாது. அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் வாழ்க்கையில சமாதானத்தை அவர் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் மூன்றாவது சொல்லுகிறது, அவர் விடுதலை தர தேவனாய் இருக்கிறார். நான்காவது, அவர் குணப்படுத்துகிற தெய்வம். ஐந்தாவது, நீ அவரிடத்துல அர்ப்பணிக்கப்படும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கா. அவனிடத்துல ஒப்புக்கிறப்பா, இந்த மாலை வேளையில வாழ்க்கையில தேவையானது ஒன்று மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றியப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நன்றி. அப்படியே அவரிடத்துல ஹல்லேலூயா ஜெப சிந்தையில அவர் இடத்துல அப்பா நாங்க கேட்ட வார்த்தையின்படி அப்பா உடைய பாதத்துல நாங்க என்ன ஒப்பு கொடுக்கிற இந்த ஆண்டின் துவக்கத்துல அப்பா இந்த 17வது நாளில் மாலை வேளையிலோ உமக்காக நான் செலவழிச்சிருக்கிறேன். உமக்காக இந்த நேரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். உன் பாதத்தை நான் பிடிக்க வந்திருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு தாழ்மையின் ஆவியை கொடுங்க. என் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுங்க. என் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுங்க. என் வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பை கொடுங்கப்பா என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றியப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், இன்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானி, உமையானாதிக்கு சொல்லுங்க. என்னால முடியாத சூழ்நிலையில அப்பா நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களுடைய பாதத்தை மாத்திரம் நான் பிடித்துக் கொள்வேன் என்று சொல்கிற வாயில திறந்து நீர் செயல்படுவி சொல்லுங்க. ஓம் கரமின் மேல் விலகாதிருக்கும் இயலாமையில் நீ செயல்படுவி. ஓம் கரமின் மேல்
விலகாதிருக்கும். ஆகாயத்து பட்சிகளை தோஷிப்பீரென்றார், என்னையும் தோஷிப்பது நிச்சயமே. புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியத்தை சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியத்தை சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். போலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாளமே இது யாரால் கூறும். போலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாளமே இது யாரால் கூறும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியாத சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியத்தை சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இயலாமல் நீ செயல்படும் அவளதில் ஒத்து கொடுங்க. கருமின்றி விலகாதிருக்கும் இயலாமை முழதலா உனை கலதுராவே. மலைகளை பெயர்ப்பீரும் நிச்சயமே. மரித்தோரை செய்வீர், என் நோய்கள் மலைகளை பெயர்ப்பீர்கள், தரைகள் மதித்தோரை எழ செய்வீர்கள். கிரகிக்க முடியா விசுவாசத்தோட ஆமே வாழ்க்கையில கிரகிக்க முடியாத அப்பா என் வாழ்க்கையில எப்படிப்பா இந்த உயர்வு, என் வாழ்க்கையில எப்படிப்பா இந்த தயவு, எப்படிப்பா இந்த கிருபை. ஹல்லேலூயா. சர்வஞானி உங்களை அவரிடத்துல ஒப்புக்கொடுங்க. சர்வஞானி கிரகிக்க முடியாத சர்வஞானி உம்மை ஆராதிப்பேன். தலைக்கு மேல கரங்களை பற்றி என் ஞானத்தை விட நான் பெரிய ஞானம் ஒன்று உண்டு, என்னை நடத்துகிறவர் உண்டு. என் அறிவுக்கு எட்டாததோ, எனக்கு எட்டாததோ, என் பாதைக்கு என் அறிவுக்கு எட்டாத காரியங்களை அவர் என் வாழ்க்கையில அவர் நிச்சயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நான் போட்ட திட்டம் சின்னதுதாங்க, அவர் வாழ்க்கையில செய்த காரியங்கள் பெரியது. ஹல்லேலூயா. இந்த பாதத்துல வந்த உங்களுக்கு அவர் நிறைவான பலனை அவர் தர வல்லவராக இருக்கிறார். எதிலே உங்களோட வாழ்க்கையில குறைவு இல்லைங்க, உங்க களஞ்சியத்துல நிறைவு, நீங்க கையிட்டு செய்கிற வேலையில நிறைவு, நீங்க எந்த காரியத்தை குறித்து நினைத்து உங்க வாழ்க்கையில விண்ணப்பத்தை வைத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்ய போகிறார். நன்றி தகப்பனே. அப்பா இந்த கரத்தலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். நீங்க அப்பா பொறுப்பெடுத்து நடத்துங்க. கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தை அவருடைய மனதிலே பதிந்து அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பாதத்தை அவர்கள் பற்றி கொள்ளும்படியா இந்த கராத்தனை முற்றுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க மாத்திரமே விடுங்க, நாம மாத்திரம் உயரட்டும்.
இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்து கிரகிக்க முடியா காரியம் செய்து சர்வ ஞானியே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். பாதத்திலே நாங்கள் அமரும் பொழுது அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர். ஒருவேளை இந்த நாளில் ஏதோ தகப்பனே உம்முடைய வார்த்தை எங்களை புடமிட்டதற்காக ஏதோ தகப்பனே அருமை தேவதாசரை மறைத்து நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம் ஆண்டவர். இன்னும் இதோ தகப்பனே உம்முடைய பலனுள்ள வார்த்தைகளை நாங்கள் இதோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி ராஜா. இதோ தகப்பன் இந்த நாள் எங்கள் வாழ்க்கையிலே வீணா விருதா இல்லாதபடிக்கு உடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு உயிரடையத்தக்கதாக எங்களோடு கூட நீர் பேசினீரே. அருமை ஆசிரியை மறைத்து நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் நடத்துங்க ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து ஒத்தாசை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் இதோ தகப்பனை அவருக்குள்ளாக நிறைவேறப்படட்டும் ஆண்டவரே. அநேக நன்மைகளும் இதோ அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் அருமை சகோதரரை நீர் எடுத்து பயன்படுத்தப்படுகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு விசையா இதோ தகப்பனை சகோதரருக்காக சகோதரிக்காக கொடுத்த பிள்ளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஊழியக்காரர் குடும்பத்திலிருந்து நீ எழும்ப பண்ணி அநேகருக்கு ஆச்சரியமாய் இதோ தகப்பனே நீ நடத்தி கொண்டு வருகின்ற கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே இந்த நாளை நாங்கள் இதோ தகப்பனே தேவ சமூகத்திலே தேவ வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்கள் அழைத்து வந்து அமர்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. இது இவர்களுக்கு பலனாய் மாறட்டும், சமாதானமாய் சந்தோஷமாய் மன நிறைவாய் இதோ தகப்பனே இவர்களை நீர் தொடர்ந்து நடத்த போகின்றதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ கரத்திலே தாழ்த்தி வரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பெரியவராய் பெரிய காரியம் செய்ய மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட ஒருமித்து சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.